இந்த வீடியோவில் என்னோட பர்சனல் யூஸ்க்காக வாங்கின LG W41 Pro மொபைலோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். அன்பாக்சிங் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி LG W41 Pro மொபைலோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். இந்த மொபைலோட ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 6GB RAM கொடுத்துருக்காங்க, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச்சு. மொபைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். இந்த மொபைலில் கேமராவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 5 கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடு 4, ஃப்ரண்ட் சைடு 1. பேக் சைடு கேமராவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. மொபைலில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பேட்டரி கெப்பாசிட்டி. இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 2.3 GHz கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தோட முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து 10,499 ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ரைஸில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸோட வேறு எந்த மொபைலும் இல்லை. LG W41 Pro மொபைலோட அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. எந்த டேமேஜும் ஆகாமல் தான் ரிசீவ் ஆகிருக்கு. பேக்கிங் ஸ்ட்ராங்காக இருக்கிற அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக பிரிக்கிற மாதிரி தான் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ்க்குள்ளே மொபைல் பாக்ஸ் இருக்குது. மொபைல் பாக்ஸை சுற்றி கவர் பண்ணியிருக்காங்க. எப்போயும் பிளாஸ்டிக் ஏர் பபுள்ஸ் இருக்கும், இப்போ இல்லை. மொபைல் பாக்ஸுக்கு கீழே ஃப்ளிப்கார்ட்டோட பில் வச்சுருக்காங்க. மொபைல் பாக்ஸ் கவரை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் LG லோகோ, மொபைலோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் W41 Pro அப்படின்ட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா LG W சீரியஸ்னு கொடுத்துருக்காங்க. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் மொபைலோட முக்கியமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் மொபைலோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பாக்ஸை பிளாஸ்டிக் கவரால் சீல் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பிளாஸ்டிக் கவரை பிரித்து எடுத்துடலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே மொபைல் பாக்ஸுக்கு மேலே இருக்கிற ஒரு கவரை தான் பார்த்துருக்கோம். மொபைல் பாக்ஸ் உள்ளார இருக்குது. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்டிக்கரை வச்சு சீல் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சீலை வந்து உடச்சிடுவோம். நான் முன்னாடி பார்த்தது தான் மொபைல் பாக்ஸ்ன்னு நினச்சேன், ஆனால் பிரிக்கும் போது தான் தெரியுது அது கவர் தான் அப்படின்ட்டு. மொபைல் பாக்ஸில் வெறும் Wங்கிற சிம்பிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு பிளாக் கலர் ஸ்டிக்கரை வச்சு சீல் பண்ணியிருக்காங்க. அந்த சீலை இப்போ உடச்சிட்டோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே மேலேயே மொபைல் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக மொபைல் சைஸுக்கு பாக்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் கவருக்குள்ளே மொபைல் இருக்குது. பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணிடுவோம். மொபைல் பேக் சைடு கலரை பொறுத்த வரைக்கும் லேசர் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு நிறையா மிக்ஸ்டு கலர் மாதிரி இருக்குது. க்ரீன், பிளாக்கு மெஜாரிட்டியாக தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸில் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலுக்கான ஃப்ளெக்சிபிள் பேக் கவர் கொடுத்துருக்காங்க. இதுவும் பிளாஸ்டிக் கவருக்குள்ளே தான் இருக்குது. பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த பேக் கவரை பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரியே நல்ல கிளியர் வியூவாக இருக்குது. மொபைல் பாக்ஸ்குள்ளேயே இருக்கிறதுனால இது கரெக்டாக ஃபிட் ஆகும். அதே மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இது இருக்குது. பாக்ஸில் அடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வாரண்டி கார்டும் குயிக் ஸ்டார்ட் கைடும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலரில் USB டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைப் வந்து டைப் C தான். இந்த டேட்டா கேபிளோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாகவும் இல்லை, லாங்காகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. இந்த பாக்ஸில் கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சிம் ட்ரே வெளியே எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் 3 முக்கியமான திங்ஸ் மிஸ் ஆகுது. அது என்னன்னு பார்க்கலாம். முக்கியமாக மிஸ் ஆகக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜர் அடாப்டர் இல்லை. இதுதான் இந்த மொபைலோட பெரிய ட்ராபேக்காக பார்க்கப்படுது. சார்ஜர் அடாப்டருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோனும் டெம்பர் கிளாஸும் கொடுத்துருக்கலாம். ரெண்டுமே இந்த பாக்ஸில் இல்லை. நான் ரிவ்யூஸில் படித்த வரைக்கும் சார்ஜர் அடாப்டர் கொடுக்காதது தான் இந்த மொபைலோட பெரிய டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. இப்போ மொபைலுக்கு வருவோம். மொபைலில் ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைட் டாப்பில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம டிஸ்பிளே ஆனில் இருக்கும்போது இந்த கேமராவை சுற்றி தான் பேட்டரி பர்சன்டேஜ் காமிக்குது. அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. பேக் சைட் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைட் டாப்பில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு கிளாஸும் கொடுத்துருக்காங்க. அது போக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. இப்போ இது மேலே இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டு மொபைல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பேக் சைட் ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்குது. கலரும் பார்த்தீங்கன்னா மல்டி கலராக இருக்குது. டிஸ்பிளே ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு மிரர் மாதிரி இருக்குது. மொபைலோட பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்குறாங்க, சார்ஜர் ஹோல் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க.
மொபைலோட ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் 4 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 பட்டன் வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. 3வது பட்டனோட யூஸ் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கூகுளோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் சர்வீஸ் ஓப்பன் ஆகுது. 4வதா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மொபைலோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஹோல் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கொடுக்கல, ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. மொபைலை பவர் ஆன் பண்ணும்போது சென்டரில் எல்ஜி பிராண்டோட லோகோ காமிக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா பவர்டு பை ஆண்ட்ராய்டுன்ட்டு காமிக்குது. இந்த மொபைலோட டிஃபால்ட் ஹோம் ஸ்க்ரீனோட ஸ்க்ரீன்ஷாட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மொபைல் கேமராவில் எடுத்த ஒரு ஃபோட்டோவை இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். மொபைல் கேமராவில் எடுத்த ஒரு சின்ன வீடியோவையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 10,000 பட்ஜெட்டில் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம்.